உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்களை பத்தி புறம் பேசுறாங்க, வேணுமென்றே வம்புக்கு இழுக்கிறாங்க என்று சொன்னா நீங்களும் அதே வழியில போவாதீங்க. அதே வழியில நீங்க போவாதீங்க. அவர் அவருடைய உள்ளத்துல இருக்கிறத வெளிப்படுத்துறாரு, நீங்க உங்களோட உள்ளத்துல இருக்கிறத வெளிப்படுத்தணும். என்ன உங்களோட உள்ளத்துல நிறைஞ்சிருக்குது, அன்பு நிறைஞ்சிருக்குது, பாசம் நிறைஞ்சிருக்குது, நேசம் நிறைஞ்சிருக்குது, நீதி நிறைஞ்சிருக்குது, நியாயம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க அதைத்தான் வெளிப்படுத்தணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இது உங்களுக்கு ஏதாவது யாராவது அநியாயம் அக்கிரமம் செஞ்சா நீங்க மிக அழகியதை கொண்டு அதை தடுங்கள். மிக அழகியதை கொண்டு அதை தடுங்க. ஒருவர் திட்டாரு, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், என்னை பத்தி நீங்க புரியாம இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், துஆ செஞ்சு போங்க. இந்த விஷயம் தான் உங்களோட உறவை எப்படி மாற்றப்போம் தெரியுமா? உறவை எப்படி பலப்படுத்தும் தெரியுமா? நண்பனா இருந்தவன் நண்பனா மாத்துறது அல்ல. எப்படி அப்படி நீங்க தீயதை நல்லதை கொண்டு தடுத்தால் யாருக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு பரம விரோதம் இருந்ததோ, யாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே பரம்பரையான ஒரு எதிர்ப்பும் அதாவது குரோதமும் பகைமையும் இருந்ததோ அப்படிப்பட்டவரும் நீங்களும் எப்படி மாறுவீங்க தெரியுமா? உற்ற நேசர்களாக மாறிவிடுவீர்கள்.